நம்ம லைஃப்ல நிறைய டைம் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து வீணடிக்கிறோம். நான் நல்லவன்னு அடுத்தவங்கிட்ட ப்ரூஃப் பண்ண பார்க்குறோம். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றோம், நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு, இதுதான் உண்மை அப்படின்னு எக்ஸ்பிளைன் மேல எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எங்க இந்த லைஃப்ல வந்து யாருக்கிட்டையும் வந்து எனக்கு ஒரு சர்டிபிகேட்டே வேணாம். அடுத்தவங்க என்னை வந்து நல்லவங்கன்னு நினைக்கிறதுக்கு, என்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பாதி நேரத்தை அவங்க பின்னால நான் ஓடுறதா இருக்கு. நான் நல்லவன்னு எனக்கு தெரிஞ்சா போதுங்க. நான் உண்மையா நான் இருக்கேன், அது எனக்கு தெரியும். நீ என்ன தப்பானவன் நினைச்சா நீ அதை நம்பு. நீ வந்து நான் நல்லவன் நினைச்சா அதையும் நீ நம்பு. நம்புறதோ நம்பாததோ உன்னோட விருப்பம். உண்மையை தான் நான் வந்து சொல்ல முடியும், உன்னை நான் நம்ப வைக்க முடியாது. இது ஏன் நான் சொல்றேன்னா, நல்லவங்கன்னு ஒருத்தவங்களை சொல்லுவேன், அவங்களுக்குள்ள வந்து நான் கெட்டதை பார்த்துருக்கேன். இவன் ரொம்ப கெட்டவன் சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல உள்ளத்தை பார்த்துருக்கேன். உனக்கு ஒத்து போறவங்களா இருந்தாங்களா? உனக்கு ஆமா சாமி போடுறவங்களா இருந்தாங்களா? நீ சொல்ல சொல்ல கொட்ட கொட்ட குனிறாங்கன்னா அவங்கெல்லாம் உன் கண்ணுக்கு வந்து நல்லவங்க. அதுவே உன்னோட பேச்சுக்கு வந்து மறு எதிர்ப்பு ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா, இல்ல உன்னோட நம்பிக்கைக்கு வந்து எதிர்ப்பா இருந்தாங்களா, அவங்களா கெட்டவங்க. ஆக்சுவலி வந்து என்ன ஒருத்தவங்க நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னா, நான் அவங்க போட்ட முடிச்சில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவங்க போட்ட கோட்டில் தான் இன்னும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளை அழகுபடுத்துற பதிலுக்கு நம்ம அடுத்தவங்களை வந்து அழகுபடுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து உங்களை நல்லவன சொல்றதுக்கோ இல்ல உங்களை கெட்டவன சொல்றதுக்கோ யாருக்கும் தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கு